மகாபாரதத்தில் விதியால் தோற்றான், ஆனால் வீரத்தால் உலகத்தை வென்றவன் யார் தெரியுமா? அது கர்ணன். அவனிடமிருந்த ஆயுதங்கள் சாதாரணமானவை இல்லை. தேவர்களால் கொடுக்கப்பட்ட சக்தி ஆயுதங்கள். அவன் அவற்றை எப்போது பயன்படுத்தினான்? அதுதான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். கர்ணன் ஒரு சாதாரண வீரனில்லை. அவன் சூரிய தேவனின் மகன். அவனுக்கு பிறந்தபோதே கிடைத்தது கவசம் மற்றும் குண்டலம். இவை அவனை யாராலும் வெல்ல முடியாதவனாக மாற்றியது. கர்ணனின் இருந்த மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் வாசவி சக்தி. இந்த ஆயுதத்தை கொடுத்தவர் யார் தெரியுமா? தேவர்களின் ராஜா இந்திரன். ஆம், இந்திரன் அர்ஜுனனை காப்பாற்றவே கர்ணனிடம் வந்தார். பிச்சைக்காரன் போல வேஷம் போட்டுக்கொண்டு கர்ணனிடம் அவன் கவச குண்டலத்தை கேட்டார். கர்ணன் என்ன செய்தான் தெரியுமா? ஒரு கணம் கூட யோசிக்காமல் அதை தானமமாக கொடுத்தான். அதற்கு பதிலாக இந்திரன் கொடுத்ததுதான் வாசவி சக்தி எனும் தெய்வீக ஆயுதம். ஆனா இதை ஒரே ஒரு முறைதான் பயன்படுத்த முடியும். குருக்ஷேத்திர போரின் 14வது நாள் கர்ணன் இந்த ஆயுதத்தை அர்ஜுனனுக்கு எதிராக பயன்படுத்த திட்டமிட்டான். ஆனால் அந்த நேரத்தில் காடோத்கஜன், பீமனின் மகன், கௌரவர்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தான். அவனை அடக்க வேறு வழி இல்லாமல் கர்ணன் தனது வாசவி சக்தியை காடோத்கஜனை கொல்ல பயன்படுத்திவிட்டான். அந்த ஒரு முடிவு அர்ஜுனனின் உயிரை காப்பாற்றியது. அடுத்த சக்தி ஆயுதம் நாகாஸ்திரம். இது பாம்பு வடிவில் வரும் அஸ்திரம். ஒருமுறை விட்டால் அது நேராக எதிரியை தாக்கும். கர்ணன் அர்ஜுனனை எதிர்த்து போராடும்போது இந்த நாகாஸ்திரத்தை பயன்படுத்தினான். அந்த அஸ்திரம் நேராக அர்ஜுனனை நோக்கி சென்றது. அந்த நேரத்தில் கிருஷ்ணன் ரதத்தை கீழே தாழ்த்தினார். அதனால் அந்த அஸ்திரம் அர்ஜுனனின் கிரீடத்தை மட்டும் உடைத்தது. அவன் உயிர் தப்பியது. இதை மீண்டும் பயன்படுத்தலாம். ஆனால் கர்ணன் அதை மறுபடியும் பயன்படுத்தவில்லை. அடுத்த சக்தி ஆயுதம் பிரம்மாஸ்திரம். கர்ணனுக்கு பிரம்மாஸ்திரம் பயன்படுத்த தெரியும். ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அவனுடைய குரு பரசுராமர் அவனை சபித்திருந்தார். முக்கியமான நேரத்தில் இந்த மந்திரங்களை மறந்து போவான் என்று. அர்ஜுனனுடன் கடைசி போரில் கர்ணனால் பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்த முடியவில்லை. ஏனெனில் அவன் அந்த மந்திரத்தை மறந்துவிட்டான். அதுதான் அவன் தோல்விக்கான முக்கிய காரணங்களில் ஒன்று. கர்ணனிடம் இன்னும் பல திவ்ய ஆயுதங்கள் இருந்தன. அக்னி அஸ்திரம், வாயு அஸ்திரம் போன்றவை. ஆனால் அவை பெரிய அளவில் பயன்படுத்தப்படவில்லை. அவன் கையிலிருந்த விஜய வில்லும் ஓர் சக்தி ஆயுதமே. பரசுராமர் கொடுத்த இந்த திவ்ய வில் மற்ற எல்லா வில்களையும் விட வித்தியாசமானது. இந்த வில்லின் கயிறை இழுக்கும்போது இடி போல ஒரு அதிர்ச்சி ஒலி எழும். அது போர்க்களமே நடுங்கும் அளவுக்கு இருக்கும். அதிலிருந்து விடப்படும் அம்புகள் சாதாரண அம்புகள் அல்ல. ஒரு அம்பே பல அம்புகளுக்கு சமமான சக்தியுடன் எதிரியை தாக்கும். மேலும் இந்த வில் தெய்வீக பாதுகாப்புடன் இருப்பதால் அது உடையவோ அழியவோ மாட்டாது. இதற்கு மேல் இந்த வில்லின் ஒலி மற்றும் தாக்கம் எதிரி வீரர்களின் மனதையே பாதித்து அவர்களை பயத்தால் பலவீனப்படுத்தும். அர்ஜுனனுடன் நடந்த கடைசி போரிலும் கர்ணன் இதையே பயன்படுத்தினான். ஆனால் சாபமும் விதியும் சேர்ந்து அந்த வில்லின் சக்தியையும் மீறி கர்ணனை தோற்கடித்தது.